சார் என்ன படம்? ஐலண்ட். சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்லதா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஐலண்ட் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? செமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. புரியல படம் எப்படி வந்திருக்கு ஐலண்ட்? சூப்பராக ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எக்ஸ்ட்ராவாகவே இருக்கு. ஃபைட்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல, தெறிக்க விட்டுருக்காரு. கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல. ஹாலிவுட் படத்தில் எப்படி இருக்கும், ஏலியன்லாம் எக்ஸ்ட்ராவே இது எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த மாதிரி காமெடி யோகி பாபுலாம் சொல்லவே வேணாம். அவரு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஹாலிவுட் படம் பார்க்கணும். எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்கும். அண்ணோட ஆக்டிங் வேறு லெவல் ஓகேங்களா. அச்சுக்கு ஆளே கிடையாது. நான் ஒன்றாச்சு 10 தேட்டர் பார்க்கும்போது எல்லாமே ஆக்ஷன் ரெக்லிஸ்டிங்கு இந்த ஜானர் தான் போகும். புது ஜானராக இருக்குது. ஏலியன் வச்சு பண்ணணும், நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த படம் வந்து நல்லா எல்லாருமே பார்க்கணும். சின்ன வயசுல எல்லா படம் எல்லாம் பார்ப்பாங்க. படம் வந்து சூப்பராக நல்லா போகும். தடவை ஐலாண்ட் போகும். அந்த மாதிரி எதுவுமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்பயும் பார்த்து வந்து நம்ம ரைட் வந்து டைம் ட்ராவல் அதெல்லாம் இருக்குது. இந்த டைம் ட்ராவல் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸ் அவர் வெயிட் பண்ணி எடுத்தது நல்லா தரமான வேறு லெவலுக்கு மியூசிக். நம்ம சும்மா சொல்லவே இதில் ஏற முடியாது. அந்த மாதிரி சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தடவை ஐலாண்ட் பொங்கல் தான். கண்டிப்பாக ஐலாண்ட் தான். விஎஃப்எக்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஓகே நம்மளும் படத்தோடய ட்ராவல் ஆகும். இங்கே லேக்லாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு அடுத்து என்ன ஆக போகுது, அடுத்து நம்மளே வந்து ரொம்ப ஓகே வாங்க நம்ம அடுத்து போய் போராட்டணும், அடுத்து வாங்க ஏஞ்சி போங்கன்ற மாதிரி நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். காமெடி சூப்பராக இருக்குது. ஏலியனோட சேர்ந்து காமெடி பண்ணுறாங்க. செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் சூப்பராக தான் ப்ரோ இருக்கு. கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க ப்ரோ. சிவகா தேட்டர் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அது ஏற மியூசிக் பயங்கரம் ப்ரோ. ப்ரோ ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்தது ப்ரோ. ஆனால் நல்லா இருக்குது கிராஃபிக்ஸு. இதில் ஹாலிவுட் போய் நல்லா இருக்குது படம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு போல. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணது கண்டிப்பாக ஐலாண்ட் ஒர்த்து. புது சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. செம்மையா இருக்கு. எஸ்கே நான் வேற லெவலில் நடிச்சிருக்காரு ப்ரோ. இப்போ ஒரு ஏலியனே இருக்காது ஒரு ரியலாக நடிக்கும் போது. பட் இருக்கா மாதிரி அவர் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எமோஷன்ஸ்லாம் நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. எல்லா கிரெடிட்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் எடிட்டருக்கு போகணும். எடிட்டர் யாருமே பேசவே மாட்டாங்க. எல்லாமே டேரக்டர் வருவாங்க. எடிட்டரை பற்றி பேசுவோம். எடிட்டர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் சிஜிலாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் அந்த படம் டிலே ஆகி வந்ததுக்கு செம்ம ஒர்த்து. எல்லாம் செம்ம ட்ரீட்ஸ் எஸ்கே நான் ஃபேன்ஸ்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வினராக கூட இருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும். நல்ல ஆக்சுவலாக இந்த படம் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால யோகி பாபா அந்த ட்ரெண்டில் இருந்திருப்பாரு. அப்போ அந்த இருந்ததுனால அந்த காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் காமெடியும் நல்லாவே இருக்கு. சிரிச்சிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போகிறாங்க. சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் இருக்கு. நேச்சர்லாம் யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல சப்ஜெக்ட் பேசியிருக்காங்க. நல்ல மெசேஜ் இருக்கு. எஸ்கே நான் சூப்பராக கன்வே பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் பார்த்தீங்கன்னு சொல்ல மாட்டேங்க. போய் வேணா பார்த்துருவாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு கிறிஸ்டோபனோலாம் இங்கே வந்து ஒரு படம் எடுத்தாருன்னா இப்போ மெரினா பீச்சில் ஒரு படம் ஷூட் பண்ணுறா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நம்ம சென்னையவே அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க படத்தில். நம்ம சென்னையாடான்னு பார்க்குற மாதிரி இருக்கு. சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் தரம், ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம். ஒரு அந்த ஸ்பேஸ் ஷட்டில்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பிசிறே தட்டாது எங்கேயுமே. சூப்பராக இருக்கும். நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் சைஃபை எதிர்பார்த்து லாஜிக்கில் எதிர்பார்த்த படம் நல்லா இருக்கும். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. நல்லா போர் அடிக்கலாம். ஆனால் படம் கொஞ்சம் நல்லா இருக்கு. பரவாயில்ல. போர் அடிக்கலாம். லேக் அடிக்கலாம். போர் அடிக்கலாம். படம் நல்லா தான் போச்சு. கண்டிப்பா விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு.